ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு கோபமாக வந்தது. என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. எல்லாம் இவர்களாகவே முடிவு செய்வாரா? அதற்கு நான் கட்டுப்பட வேண்டுமா? என்ன அநியாயம் இது என என் மனம் உலைக்கலனாக கொதித்து கொண்டிருந்தது. இப்படியெல்லாம் கோபப்பட்டா என் வார்த்தைக்கோ கோபத்துக்கோ எந்த அர்த்தமும் இருக்காது. எனக்கு எந்த நல்லதும் நடக்காது. நாளைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன் கோபத்தை காட்டணும். அப்பதான் இந்த சித்திக்கும் அவங்க பேச்சு கேட்டு தலையாற்ற அப்பாவுக்கும் மூஞ்சில கரிய பூசினது மாதிரி இருக்கும். என்னை யாருன்னு நினைச்சாங்க? இருக்கட்டும், நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன் என்று மனதுக்குள் கருவியபடி அமர்ந்திருந்தேன். மறுநாள் அழகாக விடிந்தது. ஒரு பக்கம் தடபுடலாக சமையல் தயாராகி கொண்டிருக்க, மறுபுறம் சொந்தக்காரர்களின் வருகையால் வீடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. என்னை குளித்து தயாராக சொன்னால் சித்தி. மனதுக்குள் கடுத்தபடியே குளித்து தயாராகி வந்தேன். ஏதோ ஒரு பளபளக்கும் பட்டு புடவையை அணிந்து கொள் என்று சொல்லி சென்றாள் சித்தி. வேண்டா வெறுப்பாக அதை அணிந்து அதற்கேற்ற அணிகலன்களையும் அணிந்து கொண்டேன். ஆனால் அப்போதும் என்னை பார்த்து வியந்து திருஷ்டி விழித்தாள் சித்தி. அக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கே என்றால் 8வது படிக்கும் என் தங்கை. நான் அவளை முறைத்தேன். சித்தியின் வயிற்றில் பிறந்த ஒரே காரணத்தால் அவளை எனக்கு பிடிக்காது. கண்ணு, அக்கா பக்கத்திலே இரு என்று தன் மகளிடம் சொல்லிவிட்டு போனாள் சித்தி. சித்தி போனதும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே போ என்று தங்கையை விரட்டினேன். என்னை முறைத்தபடியே அவளும் வெளியே ஓடினாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. யாரோ குரல் கொடுத்தனர். வந்தவர்களை சித்தி வரவேற்கும் சத்தம் நன்றாகவே கேட்டது. நல்லா பல்ல காட்டி காட்டி இப்பவே இழிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை அழ வைக்க போறேன் என்று மனதுக்குள் சொல்லி குரூரமாய் புன்னகைத்தாள். வந்தவர்களுக்கு காஃபி பலகாரம் எல்லாம் போய் கொண்டிருந்தது. சூடான வெங்காய பஜ்ஜியின் மனம் மூக்கை தொலைத்தது. மெதுவாக என் அறையிலிருந்து எட்டி பார்த்தேன். சொந்தக்கார பெண் ஒருத்தி என்னை கண்ணாலேயே அதட்டினாள். மனதுக்குள் அவளை திட்டிக்கொண்டே சமையல் அறைக்கு நுழைந்தேன். சுட சுட தயாராக இருந்த பஜ்ஜியை எடுத்து மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிட்டேன். என் கண்ணு, பஜ்ஜி நல்லா இருக்காமா என்று பின்னாலிருந்து சித்தியின் குரல் வந்தது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எப்ப பார்த்தாலும் கண்ணு மூக்குன்னு சீன் போட வேண்டியது. மனதுக்குள் சித்தியை திட்டினேன். இன்னொன்று எடுத்துக்கமா மேலும் கொஞ்சினாள் சித்தி. அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் என் அறைக்கு திரும்பினேன். யாரோ ஒரு பெருசு பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்றார். தங்கை என் கையை பிடித்து கொள்ள என்னை அழைத்து போய் அவர்கள் முன் காட்சிப்படுத்தினாள் சித்தி. வந்தவர்களிடம் என்னை நன்றாக வளர்க்க என்னவெல்லாம் செய்தார் சித்தி என அவரின் பெருமைகளை பேசி கொண்டிருந்தார் அப்பா. மாப்பிள்ளை வீட்டார் கும்பலில் நடு நாயகமாக கருகருவென்று தாட்டியான ஆள் வெள்ளை சட்டை வேட்டியில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் கேஸ் சிலிண்டர் போல ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவளுடைய பல்லெல்லாம் வெற்றிலை பாக்கு போட்டு கரையாகி இருந்தது. ₹1 நாணயம் அளவுக்கு நெற்றியில் குங்கும போட்டு இட்டிருந்தாள். பார்ப்பதற்கு திருவிழாக்களில் வரிசையாக அமர்ந்து குச்சி வைத்து கொண்டு குறி சொல்லி ஜோசியம் பார்க்கும் பெண்மணி போல் இருந்தாள். பொண்ணு பார்க்க லட்சணமாகத்தான் இருக்கா. வீட்டு வேலையெல்லாம் செய்வாளா என்று கேட்டாள் ஜோசியக்காரி. அதென்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் அழகா செய்வா. கண் பார்த்தா கை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவ சமையல் செய்து வச்சா ஊரே மணக்கும். சமையல் செஞ்ச வச்ச இடம் கண்ணுல ஒத்திக்கிறாப்புல இருக்கும். காலேஜில் படிக்கிறா. 4 பேருக்கு ஃபீஸ் வாங்காம டியூஷன் சொல்லி தரா. என் பெருமைகளை அடுக்க துவங்கினாள் சித்தி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று நினைத்து கொண்டேன். படிப்பா, இப்பவே கண்டிஷனா சொல்லிடுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிப்பாட்டினோம். எங்க வீட்டு பொண்ணுங்கள்லாம் 5ஆம் கிளாஸுக்கு மேல படிச்சதில்லை. படிக்க வைக்கவும் மாட்டோம். அவ்வளவு ஏன், எங்க வீட்டு பையங்களே 10ஆவதுக்கு மேல படிச்சதில்லை என்று சொல்லி இடி மாதிரி சிரித்தாள் ஜோசியக்காரி. என் தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. சித்தியையும் அப்பாவையும் அவமானப்படுத்துவது கூட 2ஆம் பட்சம்தான். இந்த மாப்பிள்ளையை முதல்ல அடித்து விரட்ட வேண்டும் என்று எனக்குள் வெறியே வந்தது. மாப்பிள்ளை பையன் என்ன வேலை பார்க்கறாரு? சந்தேகமாய் கேட்டாள் சித்தி. அவன் எதுக்கு வேலை பார்க்கணும்? எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. உட்கார்ந்து தின்னாலே 3 தலைமுறைக்கு வரும். உங்க வீட்டு பொண்ணை எங்கேயோ கடை தெருவில் பார்த்தானாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதான் பொண்ணு பார்க்க வந்தோம் என்றாள் ஜோசியக்காரி. மாப்பிள்ளை தடியன் என்னை விழுங்குவது போல பார்த்தான். அவன் கண்களை அப்படியே நோண்டி எடுக்க வேண்டும் போல கோபமாய் வந்தது எனக்கு. இங்க பாருமா பொண்ணு, நான் கண்ணாலத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். எங்க வீட்டு பையனுக்கு ஏற்கனவே கண்ணாலம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டான்.
இப்போ அவனுக்கு அவன் பொண்டாட்டியே பிடிக்கல. அதனால அவன் பஞ்சாயத்தில் சொல்லி அத்து விட்டுடுவான். அவன் பெத்த பொட்ட கழுதையும் பழைய பொண்டாட்டியோடவே துரத்திடுவோம். அதனால நீ என்ன பண்ணணும்னா, கண்ணாலமாகி வந்த 10ஆம் மாதம் அழகான ஆம்பளை புள்ளைய பெத்து என் கையில் கொடுக்கணும். என்ன சரிதானே என்று சொல்லி பெரிய குரலில் சிரித்தாள். அவளோடு வந்த கும்பலும் கொல் என்று சிரிக்க, மாப்பிள்ளை தடியன் இப்போது இன்னும் உரிமையுடன் என்னை சைட் அடித்தான். அவன் தலையில் ஓங்கி ஒன்று போடுவதற்காக அறையில் ஏதாவது கனமான பொருள் இருக்கிறதா என்று என் கண்கள் தேடியது. எந்திரிமா எந்திரி, அதிகாரமாய் சித்தியின் குரல் ஒலிக்க திடுக்கிட்டு பார்த்தேன். என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற? நான் உனக்கு வருங்கால சம்மந்தி, மனசில் வச்சிட்டு பேசு என்று பதிலுக்கு கத்தினாள் ஜோசியக்காரி. வெளியே போடி, வந்துட்டா பெருசா சம்பந்தம் பேச. பிள்ளைக்கும் படிப்பு கிடையாது, உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கும் படிப்பு கிடையாது, படிக்கவும் வைக்க மாட்டீங்க. இந்த கேடு கட்டவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. ஆனால் இப்போ கட்டின பொண்டாட்டியை பிடிக்கலன்னு அத்து விட்டுட்டு பெத்த பிள்ளையையும் துரத்தி விட்டாச்சு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனுஷங்களா நீங்கள்லாம்? இதில் எங்கள் வீட்டு பொண்ணை இவங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சதாம், நாங்கள் கட்டி கொடுக்கணுமாம். இவங்க வீட்டுக்கு போனதும் எங்கள் வீட்டு பொண்ணு படிப்பை நிப்பாட்டிட்டு ஆம்பளை புள்ள பெற்று தரணுமாம். புள்ள பெத்தப்புறம் அந்த புள்ளைய நீ தருதலையா வளர்ப்ப. எங்கள் வீட்டு பொண்ணு சாணி தட்டணுமா என்று பத்திரகாளியாய் கத்தினாள் சித்தி. நான் பேயறைந்தது போல நின்றேன். வந்தவர்கள் எல்லாம் சித்தியை பார்த்து சபித்தபடியே எழுந்து சென்றார்கள். ஏன்யா மாப்பிள்ளை வீடு யார் என்னன்னு விசாரிக்க மாட்ட? பெத்த பொண்ணுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்குற. இப்படியா கேடு கெட்டவன் எல்லாம் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வருவ? அப்பாவை பார்த்து கத்தினாள் சித்தி. தலையை குனிந்து கொண்டார் அப்பா. அம்மாடி கண்மணி, நீ ஒன்றும் வெசனப்படாதம்மா. உன் அழகுக்கும் நீ படித்த படிப்புக்கும் பீஸ் கூட வாங்காம 4 பேருக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குற. உன் நல்ல மனசுக்கும் ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவான். நீ போய் முகத்தை கழுவிக்கிட்டு சாமி கும்பிடு. என்ன மாதிரி 2ஆம் தாரமெல்லாம் போய் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் கண்ணே என்று சமாதானம் சொல்லி சென்றாள் சித்தி. சித்தியை கட்டி பிடித்து அழுதேன். அட, இது என்ன? இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இன்னொருத்தன், இதுக்கா இப்படி அழுவுற என்று கண்ணீரை துடைத்தாள் சித்தி. எதுவும் புரியவில்லை என்றாலும் தங்கையும் என் கண்களை துடைத்து விட்டாள். எப்படி என்னுள் சித்தியின் மேல் வெறுப்பு வந்ததென புரியவில்லை. என் 5 வயதில் அம்மா இறந்துவிட 10 வயது இருக்கும்போது இவரை கல்யாணம் செய்து கொண்டு வந்தார் அப்பா. ஆரம்பத்தில் எனக்கு சித்தியின் மேல் விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு முறை திருவிழாவில் நான் ஏதோ கேட்டு அடம்பிடிக்க அதை வாங்கி தர மறுத்து என்னை கோபித்து கொண்டாள் சித்தி. நான் அழுது அடம்பிடித்ததை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள், இவ பெத்த பெண்ணா இருந்தாக்க வாங்கி கொடுத்துருப்பா, மூத்தாள் பெண்ணு தானே, அதான் இப்படி கோபப்படுறா என்று சித்தியை திட்ட அது என் மனதில் நன்றாக பதிந்து விட்டது. அன்றிலிருந்து சித்தியை வெறுக்க துவங்கினேன். நாளடைவில் என்ன சொன்னாலும் செய்தாலும் அது அவர் செய்யும் துரோகமாகவே தோன்ற துவங்க சித்தி என்றாலே என் எதிரி என மனதில் வெறுப்பை வளர்த்திருந்தேன். ஆனால் இன்று எனக்காக சித்தி பேசியதை கேட்டதும் அப்ப சித்தி எப்பவுமே எனக்கு நல்லதுதான் செய்திருக்காங்க என்று மனம் தெளிந்தேன். பழைய நிகழ்வுகள் அனைத்தையும் மனதுக்குள் நினைத்து நினைத்து வியந்தேன். சித்தியின் நியாயமான கோபங்கள், கண்டிப்புகள், அவருடைய ஆசைகள் எல்லாம் இப்போதான் என் கண்களிலும் கருத்திலும் பதிய துவங்கியது. இப்போதெல்லாம் சித்தியும் தங்கையும் தான் உற்ற தோழியராக இருக்கின்றனர். கல்லூரி முடிந்து வந்ததும் எனக்காக சிற்றுண்டி வைத்துக்கொண்டு ஆவலுடன் காத்திருக்கும் சித்தியின் ஒரே வருத்தம், தான் நிறைய படிக்க முடியவில்லையே என்பதுதானாம். சித்தியின் விருப்பம் நிறைவேற நான் பாடுபடுவேன். எப்படி என்கிறீர்கள் அல்லவா? நான் தான் இப்போது சித்திக்கு டியூஷன் டீச்சர். இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் 10வது பொது தேர்வை எழுத போகிறார் சித்தி. என்ன முழிக்கிறீங்க? எங்க சித்திக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போங்க.